பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம சிங்கப்பூரில் வந்து இறங்கிட்டோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இமிக்ரேஷன் செஞ்சுட்டாங்க. நீங்கள் இது ஃப்ரீ தான். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கு. இது செக்இன் கேபின் போல் இருக்குது. கைஸ் மேப் போட்டு இங்கேருந்து பக்கம்தான். போய் அப்படி ரோடு கிராஸ் பண்ணோம். ஸோ ஏமாந்துட்டேனே. $50 கொடுத்து வாங்கியிருக்கேங்க. $50 $3000 கொடுத்து வாங்கியிருக்கேன். விசா பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு அதிகமாக ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. நீங்கள் கரெக்டாக வச்சா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 7:30 தாங்க ஆச்சு. இன்னும் 3 hours இருக்குது. ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஸ்டீஃபன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம சிங்கப்பூரில் வந்து இறங்கிட்டோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இமிக்ரேஷன் செஞ்சுட்டாங்க. நீங்கள் ஸோ இப்போ வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு இப்போது ஃபோன் சார்ஜ் போட்டு ½ hour ஆகுது. சார்ஜ் 2% தான் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மெட்ரோ பிடிச்சி சிட்டிக்கு போக போகிறோம். எம்ஆர்டி இங்கே போட்டிருந்தாங்களே. வைஸ் இப்போ அங்கே தான் போட்டிருந்தாங்க எம்ஆர்டி எப்படி போகணும் அப்படின்னு. ஸோ இங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி நம்ம சிட்டிக்கு போகிறோம். லிட்டில் இந்தியா. அங்கே தான் நம்ம இந்த ஹவுஸை புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகணும். இப்போ தான் நான் பார்த்தேன் எம்ஆர்டின்னு போட்டிருந்தாங்க. ட்ரெயின் டு சிட்டி இதுதான் நினைக்கிறேன். வேறுங்க பார்ப்போம். ஆமாம் கைஸ், ட்ரெயின் டு சிட்டி எம்ஆர்டி ஸ்டேஷன் T3. இங்கே வந்து நிறைய தமிழ் மக்களை பார்க்குறப்போ செம்ம ஹாப்பியாக இருக்குது. எப்படின்னு போட்டிருக்கு. இந்த வழியாக இருக்குமோ, இதுக்கு மேலே இருக்குமோ? என்னடா கரெக்டாக ஒன்று நம்ம போடவே இல்லை. டிஸ்பாச்சர் அண்டு பஸ் டு சிட்டின்னு போட்டிருக்காங்க. அந்த பக்கமாக இருக்குமோ? சிம் கார்டு வாங்கிட்டேன். ஆக்சுவலாக மலேசியாவில் சிங்கப்பூர் யூஸ் ஆகிற மாதிரி 2010 ரூபா, 2100 ரூபா. ஆக்சுவலாக ரொம்ப அதிகம் தான். பட் இதுதான் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஏன்னா சிங்கப்பூர் மலேசியா கிட்டத்தட்ட 28 நாள் வாங்கியிருக்கேன். பட் 7 நாளோட பார்த்தேன் 48 ரூபா. அதை வந்துட்டு வெறுத்து 4G ரொம்ப ஸ்லோவாக இருக்கம்மாம்மா. அதனால் அதை எடுத்துட்டேன். கைஸ் இப்போ நம்ம எடுத்து கிளம்பலாம். ட்ரெயின் எடுத்து கிளம்புறோம். மாஸ்க் காட்டுறோம். ட்ரெயின் டு திருமல் 3. அங்கே தான் வந்துட்டு நம்ம சிட்டிக்கு போகிற ட்ரெயின் எடுக்க போகிறோம். ஸோ அங்கே இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் ஸ்கை ட்ரெயின். நீங்கள் 1 நிமிஷத்தில் வரும்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே தான் வரும் போல இருக்குது. பார்ப்போம். எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே கொரோனா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம சேஃப்டியாக இருக்கணும்ல. கைஸ் ட்ரெயின் வருது. சரிதா? ஸோ இதில் ஏறி T3 போக போகிறோம். இது ஃப்ரீ தான். ஆட்டோமேட்டிக் போல இருக்கு. கேம்பேஜ் ஃப்ரண்ட்டெல்லாம் போயிட்டுருக்கு. கைஸ் டெர்மினல் 3 வந்தாச்சு.
இருக்கு பாருங்கள், எம்ஆர்டி ஸ்டேஷன் அட் B2. செம்மலாக இருக்குங்க சிங்கப்பூர். சின்ன வயசில் அதிகமாக நான் கேட்டு வளர்ந்த ஊர்னா சிங்கப்பூர் தான். ஏன்னா என் ஃப்ரெண்டோட அப்பா மாமா சிங்கப்பூர், இல்லை அப்படின்னா துபாய். மலேசியா ரொம்ப ரேர் தான், அதிகமாக கேட்டு வளர்ந்த ஊர். ஸோ அதனால் செம்ம ஹாப்பியாக இருக்குது ஸோ இங்கே வர்றது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கு. இது செக்இன் கேபின் போல் இருக்குது, செம்மையாக இருக்குங்க பாருங்கள். ஸோ இது கீழே மேலே ஏறி போக சொல்லுது, கீழே இறங்கி போக சொல்லுதா? எம்ஆர்டி அங்கே இருக்குது. வந்து இந்த கார்டு ஈஸர் லிங்க் கார்டு வாங்கிட்டேன். ஆக்சுவலாக $10, கார்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $5 தரமாட்டாங்க, $5 இருக்கும். ஆக்சுவலாக நான் பண்ணி வச்சுருக்கோங்க மொத்தம் 20 எக்ஸ்ட்ரா $15 உள்ளே போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய இடத்துக்கு போகணும்ல, ஸோ அதனால் கைஸ் உள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே தான் போகணுமா? ஸோ கைஸ் உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து எக்ஸ்போ ஆகணும், இங்கேருந்து அடுத்த ஸ்டேஷன் இறங்கணும், அங்கேருந்து அடுத்தது மாறணும். கைஸ் வாங்க போயிடலாம். எத்தனை பிளாட்ஃபார்ம் இது? 1. கைஸ் இங்கே ஒரு ட்ரெயின் வந்துடும், டானா மேரா அப்படி சொல்லிட்டு. இது வந்துச்சு எங்கள் ட்ரெயின். இங்கே இறங்கி அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி மாறணும். கேஷ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேபி நீங்கள் சிங்கப்பூர் வர மாதிரி தனி வர மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மெட்ரோ எடுத்து போகிறது அப்படின்னு. நீங்கள் மெட்ரோ கூட வந்தீங்கன்னா கீழே அங்கெல்லாம் நீங்கள் டெர்மினல் 3ல் வந்து இறங்கி கீழே இறங்கி வந்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். நீங்கள் மெட்ரோ கார்டு வாங்கிக்கலாம். இங்கே இருக்கும், அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி மாறணும். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இன்னும் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி வரணும். சார்ஜ் இல்லை கைஸ், அவ்வளோதான். எக்ஸ்போ வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து நம்ம அடுத்த ட்ரெயின் மாறணும், டிடி டவுன் டவுன். இங்கே இருக்கோம், இங்கே மாறணும். எத்தனை பிளாட்ஃபார்ம் தெரியலையே. டவுன் டவுன் இங்கே இருக்குது பாருங்க. டவுன் டவுன் அந்த பக்கம் போட்டிருக்கு. கீழே இறங்கி போனோம் போல இருக்கு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, டவுன் டவுன். மெட்ரோ ஸ்டேஷன் அழகாக இருக்குது. ஃபேன் வர செம்மையாக காற்று அடிக்குது. டவுன் டவுன் லைன். அப்படியே பஸ்ஸு பாருங்க. கீழே போகணும், டவுன் டவுன். கீழே இறங்கி அடுத்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகணும் போல இருக்குது. கைஸ் தமிழ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க கைஸ், வேறு லெவலாக இருக்குது. டவுன் டவுன் லைன். ஐயோ, டவுன் டவுன் 2 இருக்குது. ஆக்சுவலாக இது அவ்வளோ க்ளோஸ். இது இப்படி போது போல இருக்குது. எஸ் வந்தாச்சு.
இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டாப் ஜாலான் பஜார். தயவு செய்து தர இடைவெளியை கவனத்தில் கொள்ளுங்கள். அவ்வளோ வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவல். ஜாலான் பஜார்னு சொல்லிட்டு ஒரு இடம். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 1/2 kilometer டூ நம்ம ஹாஸ்டல். ரொம்ப ஹாப்பினஸ் என்னன்னா தமிழில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சென்னையில் பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அங்கே இங்கே தமிழ் எழுதியிருக்காங்க. ஸோ அது செம்மையாக இருக்குது. அது பார்க்குறப்போ வந்துட்டு நம்மோட இருக்கும் போது தான் ஃபீல் ஆகுது. பட் அந்த வாய்ஸாக கேட்குறப்போ மற்றபடி பில்டிங்கில் பார்க்குறப்போ ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான். இங்கே நிறைய தமிழ் மக்கள் பார்க்குறேன். அவங்க எல்லாருமே பார்த்தா அப்படின்னா ஊருங்க வந்திருப்பாங்கள்ல வேலை செய்கிறதுக்கு. அவங்கள பார்த்தாலே தெரியுது, திணீர் வச்சுட்டு அழகாக போயிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் எவ்வளோ போயிருக்குன்னு பார்ப்போம்மா. எவ்வளோன்னு போடவே இல்லையாடா அங்கே ஐயாவில். $15 மற்ற $20 கொடுத்தேன். $15 கார்டு டெபாசிட் தரமாட்டாங்க. மீது $15 பார்த்தா அப்படின்னா நம்மளுக்கு இது. சரி, தமிழ் பீப்புள்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டே போகிறேன். ஏன்னா தமிழில் பேசிட்டு போயிட்டுருக்கான் பைத்தியக்காரன் ஒருத்தன் அப்படின்னு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம சிங்கப்பூர் சிட்டியை பார்க்க போகிறோம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். பட் ஒன்றையும் நம்ம சிங்கப்பூர் சிட்டி பார்க்கல. ஏன்னா அண்டர் கிரவுண்ட்லேயே போயிட்டு இருந்துச்சா ஸ்ட்ரீட் லெவல். அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. சிங்கப்பூர் மண்ணை தொட போகிறோம். கைஸ் அவ்வளோதான், சிங்கப்பூரில் கால் வச்சாச்சு. செம்மழகாக இருக்கு. இத்தனை நாள் படத்தில் பார்த்துட்டு இருந்த சிங்கப்பூரோட காரு ரோடெல்லாம் இப்போ நம்ம நேரில் பார்த்துட்ருக்கோம். எக்ஸ்ட்ரா மேப் போட்டு போகணும். அதுக்கப்புறம் இது விசா பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னு. கைஸ் மேப் போட்டேன். இங்கேருந்து பக்கம்தான். போய் அப்படி ரோடு கிராஸ் பண்ணோம். நம்ம க்ளோஸ் ஆக போகுது. சிங்கப்பூர் சிட்டி ஒரு 400 மீட்டர் தாங்க. ஃபுல்லாக தமிழ் பீப்புள்ஸ் நினைக்கிறேன். சிம் கார்டு இங்கேயே வாங்கிக்கலாமா? வெறும் $12 தான். ஸோ ஏமாந்துட்டேனே. $50 கொடுத்து வாங்கியிருக்கேங்க. $50 $3000 கொடுத்து வாங்கியிருக்கேன். விசா பற்றி சொல்கிறேன். இது விசா தான் இந்தியன்ஸுக்கு. பட் இது ஸ்ட்ராங்கான டாக்குமெண்ட் விசா. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். அதை பற்றி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட் பார்த்தா அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 மாதத்தோடது. அது வந்துட்டு மினிமம் க்ளோசிங் பேலன்ஸ் 1 lakh இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி ஸ்லிப்பு வாங்கணும் 3 மாதத்தோட சேலரி ஸ்லிப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ப்ரூஃபு, உங்கள் ஐடி கார்டு கண்டிப்பாக வேணும். அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே வச்சுன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். இதில் உங்களுக்கு என்னென்னா ரிஜெக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எந்த இன்டென்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணுவாங்க. கால் பண்ண மாட்டாங்க. பட் உங்களோட டாக்குமெண்ட்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ வந்துட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஒரு ஏஜென்ட்ஸ் மூலிமா ஆத்தரைஸ் ஏஜென்ட்ஸ் சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூருக்கு நிறைய வருவாங்க. அவளை கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். மொத்தம் 4 டாக்குமெண்ட் வைக்கணும். கம்பெனி வேலை பார்க்குறீங்களா, பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் ப்ரூஃப் வைக்கணும். அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. நான் வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ஐடி கார்டு கண்டிப்பாக வைக்கணும். ஒர்க் பண்ண ஐடி கார்டு. செகண்ட் ஐடி 2 வருஷத்தோட வைக்கணும். அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் வந்துட்டு சேலரி ஸ்லிப். ஸோ இது வச்சா போதும். உங்களுக்கு 3 to 4 days உங்களுக்கு விசா வந்துடும். விசாலே வந்துடும். இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான். குட்டி அழகு. ஃபுல்லாக நான் தமிழ் பசங்க தாங்க. எல்லோரும் வேலைக்கு வந்திருக்காங்க போல. எல்லோரும் ஃபேஸ் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம தமிழா மலையாளமா அப்படின்னு. கைஸ் இங்கே பாருங்க, மெட்ராஸ் ஸ்ட்ரீட் நம்ம தமிழோடது கைஸ். அப்புறம் நான் புக் பண்ண அவசரம் பார்த்தீங்கன்னா கேம்ப் பெல் சொல்ல மறந்துட்டேன். கேம்ப் பெல் வந்தாச்சு.
ஸோ ரைட் எடுத்தால் இந்தோ ரைட் எடுத்த ஹாஸ்டல் தி கிரேட் மெட்ராஸ். ஆக்சுவலாக மழை வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ரோடில் சரி நார்மல் ரோடு க்ளீனாக தான் இருக்குது. நான் லூஸ் தரம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். மிஸ் அவ்வளோதான். இந்தோ கேம் பெல் இன் ஹாஸ்டல் லான்ச். இங்கே சிம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் நான் $50 கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தேவை, வேறு ஒன்றும் இல்லை. பட் நான் வாங்கியிருக்க பார்த்தீங்கன்னா 100 GB. இது பாருங்கள் 30 நாளுக்கு 200 GB. ஆனால் இது 2G தான். நான் வாங்கினது 5G. ஸோ அதனால் ஓகே தான். உள்ள ஆள் கூப்பிடணுமோ? Guests do not allowed. Drivers will handle out. Check-in. Reception floor. Guys 10 மணிக்கு மேலே தானாம்மா. ஐயோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 7:30 தாங்க ஆச்சு. இன்னும் 3 hours இருக்கு. கடுப்பாக இருக்கு, என்ன பண்ணுறது? போட்டிருந்தாங்க இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்துட்டிங்கன்னா இந்த ஸ்டாஃபுக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. கைஸ் நான் மெசேஜ் பண்ணிட்டேன். நான் வந்துட்டேன், வெளியே நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் அவங்க எப்போ மெசேஜ் பண்ணுறாங்கன்னு. பசிக்குது, ப்ரெஷ்ஷே பண்ணல. கைஸ் டொமேட்டோ கடை இங்கே இருக்குது பாருங்கள். இந்தியன் ரெஸ்டாரண்ட் இன்றைக்கி அடித்து வெளுத்து சாப்பிட வேண்டியதாங்க ஃபுல்லாக. கைஸ் நம்ம தமிழ்கார ஒருத்தர் திறந்து விட்டு போயிட்டேன், உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு. கைஸ் வெயிட் பண்ணுவோம். ஹாஸ்டல் அவங்க 10 மணிக்கு தான் வருவாங்கம்மா. ஹாஸ்டல் லாபி இஸ் நாட் ஓகே. செம்மையாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் சார்ஜ் மட்டும் போடணும். சார்ஜ் போட்டுடலாமா? கைஸ் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்துட்டு ஹாஸ்டலில் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாரு. இவரு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தான் ட்ராவல். மலேசியா, நான் என்ன டேட்டுக்கு மலேசியா போகிறோம், எந்த டேட்டுக்கு சிங்கப்பூர் வரணும் அதே டேட்டு தான் அவரும் போகிறாரு. இவர் பங்களாதேஷ். ஆக்சுவலாக இவருக்கு என்னை மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றணும்னு ஆசை. ஸோ அதனால் நாங்கள் இப்போ சேர்ந்து நாங்கள் இப்போ இந்த ஒரு 7 days ட்ராவல் பண்ண போகிறோம். சே ஹாய் டு மை Hi. Yes, I am from Bangladesh, Dhaka, and I am Farazi, and I am a beginner traveler. மீ ஆல்சோ, நானும் தான் பிகினர் ட்ராவல். ஸோ நாங்கள் என்ன சேர்ந்து ஒரு 7 days நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கெஞ்சி கொடுத்து உள்ளே போயிட்டு வருவோம். How to open your door? C2483. Okay. C2483. Then this one follow the arrow like this. Okay. And then push. Okay. What number is it? 3. 3, 5. What is this one? This one. இது உப்பு. Pet letak kat sini. Letak kat கைஸ் இதான் கைஸ் ரூமு எல்லாம் முடியல. ஒரு ஃபுட்டு தூக்கத்து போட்டு வரேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருங்க. பாய், குட் நைட்.